உலகம் முழுக்க இந்துக்கள் பரவி வாழ்றாங்கன்னு தான் சொல்லணும். அதுல சில குறிப்பிட்ட நமக்கு அண்டை நாடு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு அப்படின்போது சிங்கப்பூர்ல கொஞ்சம் இந்துக்கள் பெருவாரியா இருக்காங்க. மலேசியால பெருவாரியான மக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த மலேசியால முனீஸ்வரம் கோவில் அப்படின்னு இருக்கு. அங்க மலைப்பகுதின்னு நினைக்கிறேன். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய திரிசூலத்தை ஒருவர் காலால உதைத்து அதை காலாலேயே வளைக்கக்கூடிய ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு. இதுக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க. அவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசுக்கு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? மலேசியா என்பது கடலில் தூண்டி முளைத்திருக்கக்கூடிய ஒரு மலை தான். மலேசியா மலையில தான் அந்த நாடு இருக்கிறது. இல்லை மலை காடு தான் இருக்கும், உடனே கடற்கரை அப்படிதான் இருக்கும். நீங்க மலேசியாவில் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக இந்துக்கள் குறிப்பாக தமிழர்கள் அங்கே குடியிருக்காங்க. நம்ம ஊர்ல இருக்க மாதிரி மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில், முனீஸ்வரன் கோயில், பெரிய பட்டு கேவ்ஸ் முருகன் கோயில், 10 மலை முருகன், அந்த முருகன் தான் உலகத்துல பெரிய முருகன் முதல்ல இருந்து. இப்ப நிறைய முருகன் வந்தாச்சு. அதே போல சேலத்துல ஒருத்தர் கட்டியிருக்காரு. அதே போல அதை விட கொஞ்சம் உயரமாக அதே அளவுக்கும் இங்க இதுல அதே போல முருகன் ரெப்ளிகா இங்க நங்கநல்லூர்ல இருக்கு. பல இடங்களில் கட்டியிருக்காங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஃபேமஸான இந்துக்கள் வழிபாட்டு தலம் இருக்கக்கூடிய ஒரு கோயில். இப்ப அந்த கோயில்ல ஒரு மலைப்பகுதியில் உள்ள ஒரு கோயில் இருக்கக்கூடிய திரிசூலத்தை அங்கு உள்ள ஒரு தமீம் தாஹிர் என்கின்ற ஒருத்தர் அவர் காலால் அப்படியே உதைச்சி அதை வளைச்சி அந்த வீடியோ வைரல் ஆயிருக்கிறது. அங்கு உள்ள இந்துக்கள்லாம் சேர்ந்து போராடி இருக்கிறார்கள், கொதிச்சு போயிருக்காங்க. எங்களை அவமானப்படுத்திருக்காங்க தாங்க முடியாது. ஒரு இளைஞர் போய் அந்த தமீம் தாஹிர் அவர் போய் அவர் அடிச்சக்காக ஜெயிலில் இருக்கார். இந்துக்கள்லாம் சேர்ந்து பெரிய போராட்டம் பண்ணி பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு அங்குள்ள நியூஸ் சேனல்லாம் போய் அவங்களாம் இந்த செய்தி வர வச்சு பெரிய முயற்சி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மலேசியா ஹிந்து சங்கம் என்று ஒரு அமைப்பு இருக்கு. அந்த இந்து சங்கம் என்ன செஞ்சிருக்குன்னா, அந்த மலேசியாவில் உள்ள 35 ஹிந்து அமைப்புகள், இப்போ பல இடங்கள்ல அந்த கோயிலுக்கான ஒரு குழு இருக்கும், பக்தர் குழு இருக்கும், இந்த மாதிரி 35 ஹிந்து அமைப்புகள்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பெரிய ஃபோரம் மாதிரி ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேர் தேசிய ஹிந்து ஆலய செயற்குழு. அந்த குழு மூலமா ஏற்படுத்தி மலேசியாவோட எல்லா கோயில்களும் பட்டியலிட்டு அந்த கோயில்கள் 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. நம்ம புயல் நம்ம 4 அலர்ட் கொடுப்பாங்க இல்லையா, அது மாதிரி 4 வகையா பிரிச்சிருக்காங்க. பச்சை நிற கோயில், மஞ்சள் நிற கோயில், ஆரஞ்சு நிற கோயில், சிகப்பு நிற கோயில். எந்த கோயில் ரொம்ப இம்மிடியட்டா கவனம் கொடுக்கணும், ரொம்ப பாதிப்பு இருக்கு, அது சிகப்பு நிறம். எந்த பிரச்சனை இல்லை சுமூகமா இருக்குன்னா பச்சை நிறம். அதே பச்சையை வச்சுட்டு சுமூகம் அப்படிங்கும் போதுதான் நமக்கு பிரச்சனை பிரச்சனையா இருக்கு. அவங்க பச்சைங்கிறது கிரீன் சிக்னல் அப்படி சொல்லியிருக்காங்க. அது நம்ம கவலைப்பட வேண்டாம் என்பது போல. அங்க உள்ள கிரீன் மூலமாக எந்த பிரச்சனையும் வராது, அதுக்காக கிரீன் கொடுத்துருக்கலாம். அப்படி பிரிச்சு இப்ப பெரிய அளவு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பாராட்டணும். அதுக்காக வீடியோ எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல கூட ஒருத்தர் சொல்றார், இந்தியாவில் இருக்கக்கூடிய RSS இயக்கத்துல எல்லாம் சேரணும் நமக்கெல்லாம் சொல்றாரு அவர். அதனால ஒரு பழமொழி ஒன்று உண்டு, ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு, சங்கே சக்தி கலவு யுகை என்று சொல்லுவார்கள். அது என்ன எப்படி ஆரம்பிக்குன்னா திரேதா யுகத்துல ஒவ்வொரு யுகத்தை பத்தி வரும். கிருத யுகத்துல மந்திரத்துக்கு பவர் ஜாஸ்தி, அது மாதிரி ஒவ்வொரு யுகத்தை பத்தி வரும். அப்போ கடைசியா வரும்போது சக்தி சங்கே கலவு யுகே என்று வரும். கலியுகத்துல எப்படி சக்தி இருக்குன்னா, மந்திரத்துக்கெல்லாம் சக்தி இருக்காதான், பெரியவர்கள சக்தி இருக்காதான், மக்கள் ஒன்றாக சேரக்கூடிய சங்கத்துக்கு தான் சக்தி இருக்கும். ஆகவே மலேசிய ஹிந்து சங்கம் ஒன்றாக சேர்ந்து ஒன்றுபட்ட ஹிந்து சக்தி வென்று தீரும் என்ற உண்மையை நமக்கு காட்டியிருக்காங்க. அதனால அதைத்தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க, RSSல சேருங்கன்னு அவர் சொல்றாரு நமக்கு. நம்மளாம் ஒன்றாக சேர்ந்தாலும் இந்துக்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதற்காக இந்த செய்தியை நீங்க சொன்னதுக்கு நம்ம பாராட்டுறேன். ஹிந்துக்கள் ஒன்றாக சேர்ந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு. மலேசியாவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, பேரையூரா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டமா இருந்தாலும் சரி. ஆகவே ஒன்றுபட்ட ஹிந்து சக்தி வெல்லும் என்பதற்கான உதாரணமாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட முனைப்பு எடுத்த மலேசிய ஹிந்து சங்கத்துக்கு நமது வாழ்த்துக்கள், வணக்கங்கள்.